ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, அரிசி பையை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இது போல் சின்ன சின்ன வாட்டர் கேன்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இந்த வாட்டர் கேனை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் கேன் மேலே இருக்கிற அந்த கவர் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி இந்த வாட்டர் கேன் உள்ளுக்குள்ளே நல்லாவே நம்ம அலசி எடுத்தாச்சுங்க. இந்த வாட்டர் பாட்டில் மூடி கேப் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம கலட்டி எடுத்துக்கலாங்க. இந்த பாட்டில் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பேனெல்லாம் எழுதும் இல்லையா, அந்த பேனா மேலே டாப்பில் வரும் இல்லையா, அதை மட்டும் நம்ம கலட்டி எடுத்து வச்சுருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் கேன் மூடி எடுத்துக்கலாங்க. ஒரு கம்பி எடுத்து அடுப்பில் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் கேன் மூடியில் நீங்கள் கொஞ்சம் பெருசு போல் நீங்கள் ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த பேனாவோட மேல் போர்ஷன் எடுத்துகிட்டு இந்த வாட்டர் கேன் மூடியில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இது போல் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம வாட்டர் கேன் வச்சுருலையா, அந்த வாட்டர் கேனில் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் போல் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் வாட்டர் பாட்டில் மூடி டைட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம சப்பாத்தி, ஆம்லேட்டு, தோசை ஏதாச்சும் நம்ம செய்ய போகிறோன்னா ஸ்பூனில் எடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றும் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றாமல் அந்த கேனை லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் நமக்கு அழகாக வந்துடும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நமக்கு வேஸ்ட்டே ஆகாது. அளவாக நம்ம ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கம்மல் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கம்மலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு நமக்கு திருகாணி லூஸ் ஆகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி நமக்கு லூஸ் ஆகிடுச்சுன்னா சம்டைம்ஸ் நமக்கு கம்மல் தொலைஞ்சு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு நமக்கு இருக்குங்க. அந்த மாதிரி நமக்கு தொலைஞ்சு போச்சு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கம்மலோட திருகாணி ஃபுல்லாகவே நம்ம கலட்டி வச்சுக்கலாங்க. இது கூடவே நம்ம ஒரே ஒரு பூண்டு பல் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திருகாணி எடுத்து பூண்டு பல் மேலே இது போல் நீங்கள் ஒரு 4-5 டைம் அழுத்தி அழுத்தி நம்ம எடுக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னாகும்னா அந்த பூண்டு தன்மையோட பசுப்பு தன்மை எல்லாமே நமக்கு அந்த திருகாணிமல் நமக்கு வந்துடுங்க. திருகாணிமல் நமக்கு வரும்போது அதுக்கப்புறம் நம்ம கையோடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் கம்மலுக்கு திருகாணி நல்லா டைட்டாக நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அந்த திருகாணி நமக்கு அடிக்கடிக்கு லூஸ் ஆகாமல் நல்ல ஒரு டைட்டாக நமக்கு இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். உங்கள் வீட்டில் திருகாணி அடிக்கடிக்கு லூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திருகாணி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், நமக்கு அடிக்கடிக்கு திருகாணி கலண்டு விழாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வாட்டர் கேன் நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வாட்டர் கேனை நீங்கள் இது போல் ஒரு பாதியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கிளாஸஸ்லாம் டீ குடிக்க தண்ணி குடிக்க யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா காய வச்சதுக்கப்புறம் அந்த கிளாஸஸ்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் மேலே இது போல் அழகாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. கிட்டத்தட்ட 20 கிளாஸ் வரைக்குமே நீங்கள் வச்சு ஆர்கனைஸ் பண்ண முடியும். பார்க்கவும் நமக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. எடுத்து யூஸ் பண்ண நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு நிறைய இடமும் சேவ் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சின்ன டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இட்லிக்கு தோசைக்கு மாவை நம்ம அரைக்க போகிறோன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்குங்க. இதுக்காக 50 கிராம் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்குங்க. இந்த 2 பொருள் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இதே போல் நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி நம்ம எடுத்துகிட்டு ஜவ்வரிசி உள்ளுக்குள்ளேயும் அதே போல் நம்ம வச்சுருக்குள்ளேயும் அவல் அதுக்குள்ளேயும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் இந்த அவலுமே ஜவ்வரிசி கூடவே நான் சேர்த்துக்கிறேங்க.
இந்த மாதிரி நம்ம செய்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போல் நீங்கள் ஜவ்வரிசி அவலையும் ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் கழித்து நம்ம பார்த்தோங்கன்னா அந்த ஜவ்வரிசி அவல் நல்லாவே நமக்கு ஊறி வந்திருக்கும். பாருங்கள் 3 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. அந்த ஜவ்வரிசி அவல் எல்லாமே நமக்கு நல்லா ஊறி வந்திருக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி அவல் ரெண்டுமே சேர்த்துக்கலாங்க. நான் தண்ணியோடவே சேர்த்துக்கிட்டேன். தண்ணியோடவே சேர்த்து மூடி போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் முன்னாடி அரிசி உளுத்தம் பருப்பு எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஜவ்வரிசி அவளுமே நம்ம இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் போல் மட்டும் கல்லுப்பு நீங்கள் சேர்த்து கை வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம். 8 மணி நேரம் போல் புளிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. நல்லா நான் கலக்கி வச்சுருக்குங்க. இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு எப்போதும் போல் நீங்கள் இட்லிக்கு இல்லை தோசைக்கு நீங்கள் ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் இட்லி தாங்க ஊற்ற போகிறேன். இட்லி ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குங்க. இப்போ நான் இட்லி ஊற்றிச்சிருக்கேன். நீங்களே பாருங்கள் இந்த இட்லி எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு. இதே மாவில் நீங்கள் தோசை ஊற்றினாலுமே சரிங்க, அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்ஸை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இட்லி. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம குக்கர் மூடிலாம் க்ளீன் பண்ணி நல்லா நம்ம க்ளீனாக வச்சுருப்போம் இல்லையா. ஆனால் அந்த குக்கர் மூடி ஹேண்டலில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். நம்ம என்ன தான் நார் போட்டு தேய்ச்சாலுமே அந்த மூளை முடுக்கிற அழுக்கு எல்லாமே நமக்கு வராமல் இருக்குங்க. அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பழைய ப்ரஷ் எடுத்துக்கிட்டு சோப்பு தொட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மூடி ஹேண்டல் பாருங்கள், உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கம் நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு போயிடுங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி ஹேண்டல் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமும் இதே போல் நல்லா நம்ம தேய்ச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி ஹேண்டல் மேலேயும் இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு அந்த குக்கர் மூடி உள்ளுக்குள்ளே எந்த மூலையுமே நமக்கு அழுக்கு எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு க்ளீனாக இருக்கும். இப்போ நமக்கு குக்கர் மூடி க்ளீனாக இருக்கும். அதே போல் குக்கர் ஹேண்டலுமே நமக்கு க்ளீனாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் ரைஸ் பேக்லாம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கலாங்க. முக்கியமாக நம்ம வீட்டில் துணியாலனா ரைஸ் பேக் தாங்க எடுக்கணும். வேறு ரைஸ் பேக் எடுக்கக்கூடாது. 10 kgலும் இருக்கும். அதே போல் 25 kgலுமே துணியாலனா ரைஸ் பேக் இருக்குங்க. இந்த மாதிரி பேக் நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 கிலோ அளவுக்கு ரைஸ் பேக் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் பேக்கை நீங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சிசர் எடுத்துகிட்டு இந்த ரைஸ் பேக் மேலே கரெக்டாக இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மொத்தமாக 2 பீஸ் போல் கிடச்சிருக்குங்க. அந்த ரைஸ் பேக் மேலே நமக்கு கைப்பிடி இருக்கு இல்லையா, அதை நம்ம பிச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள் இது போல் நம்ம இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே நம்ம கைப்பிடியை பிச்சு நம்ம எடுத்துடலாங்க. இப்போ நமக்கு மொத்தமாக 2 பீஸ் போல் நமக்கு கிடச்சிருக்குங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரிட்ஜ் ட்ரேயில் வைக்கிறதுக்காக நம்ம ஆன்லைனில் நிறைய காசு கொடுத்து நம்ம ஃப்ரிட்ஜு கவர் வாங்கி யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி துணியிலனா அரிசி பேக் இருந்துச்சுன்னா அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவுமே அவ்வளோ நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பணமும் சேவ் ஆகும். அதே சமயம் நமக்கு ஃப்ரிட்ஜில் நமக்கு அழுக்குமே சேராமல் நல்லா க்ளீனாக இருக்கும். நான் இப்போ பாருங்கள் சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.